சரியா சார். இன்னைக்கு 4வது பாடம். சரியா, திண்மங்களின் மேற்பரப்பளவும் கனவளவும். திண்மங்களின் மேற்பரப்பளவும் கனவளவும் 4வது 5வது அடுத்தடுத்து தான் காணப்படுது. முதலாவது திண்மங்களோட பரப்பளவு சம்பந்தமா பார்த்துட்டு அப்புறம் நாங்க திண்மங்களின் கனவளவு சம்பந்தமா பார்ப்போம். ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ்ல இந்த பாடத்தை குயிக்கா முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் சார். முதலாவது பரப்பளவு அப்படின்னா நாங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாத்துக்கும் சார்? அப்போ பரப்பளவு என்பது பிள்ளைகள் சரியா நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. பரப்பளவு என்பது ஒரு இடத்துல பரம்பி காணப்படக்கூடிய அளவைத்தான் நாங்க பரப்பளவு அப்படின்னு சொல்றது. அப்ப நாங்க சின்ன கிளாஸ்லயே படிச்சிருக்கோம் தல உருவங்களின் பரப்பளவு. சரியா, தல உருவம் என்பது ஒரு ஒயிட் போர்டா இருக்கட்டும், ஒரு தரையா இருக்கட்டும், சீமேந்து தரை, அப்படி ஒரு டைல்ஸ், ஒரு மண் தரை, பிளாக் போர்ட், ஒரு வெள்ளை கடதாசி, அப்படி கொப்பி, இந்த மாதிரி சரியா தளங்கள். இதுல நாங்க ஒரு உருவத்தை வரைவோமா இருந்தா அது தல உருவங்கள் அப்படின்னு பொருள்படும். அப்ப அப்படியாப்பட்ட தர உருவங்கள் நிறைய இருக்குது. சதுரம் நாங்க நிலைக்கே படிச்சிருக்கோம், அதெல்லாம் இன்னைக்குல பேச வரல. சதுரம் ஒரு தல உருவம், செவ்வகம் ஒரு தல உருவம், முக்கோணம், அடுத்தது வட்டம், இணைகரம், சாய் சதுரம், அதுக்கடுத்து சரிவகம். இது எல்லாமே நாங்க சொல்றது தல உருவங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப யாராவது சொல்லுங்க, சதுரத்தின் பரப்பளவு காணணுமா இருந்தா எப்படி காணுவீங்க? நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். ஆனா சதுரம்னு சொல்லி வரைக்கல ஸ்பெஷலா சொல்லணும். நீளம் தர சதுரம்னு வரைக்கல எல்லா பக்கங்களும் எப்படி காணப்படும்? நீளம் தர நீளம் அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அதே மாதிரி செவ்வகத்துக்கு இப்ப உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். செவ்வகம்னா நீளம் தர அகலம். நீளம் தர அகலம். சரியா, அப்ப சாய் சதுரமும் அதே மாதிரி தான். அப்ப அதுல எல்லாம் எந்த மாற்றமும் இல்லை. இணைகரத்துக்கு சரியா அடிதர குத்துயரம். இணைகரத்தின் பரப்பளவு காணணுமா இருந்தா அடிதர குத்துயரம். அதே போல ஒரு வட்டத்தின் பரப்பளவு காணணுமா இருந்தா பையார் வர்க்கம். ஏ சமன் வட்டத்தின் பரப்பளவு சமன் பையார் வர்க்கம். அப்ப பை என்ற பெருமானம் 7 மேல் 22. 6 தருவாங்களா இருந்தா 6 தர 6 2 தடவை என்ன செய்யணும் போட்டு பெருக்கி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கோணி என்ற பரப்பளவுக்கு அரை தர அடிதர செங்குத்துயரம். அப்படிதானே சார்? அதே போல இதெல்லாம் நான் ஆல்ரெடி படிப்பிச்சிருக்கேன். அதனால இங்க அதை பத்தி கூடுதலா நான் பேச மாட்டேன். ஏன்னா நாங்க ஆல்ரெடி 10ல பரப்பளவுங்கிற ஒரு பாடத்துல அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப இப்ப நாங்க பார்க்க போறது திண்மங்களின் மேற்பரப்பின் பரப்பளவு. சரி, யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, இந்த திண்மங்கள் அப்படின்னா என்ன? திண்மங்களுக்கு என்ன விளக்கம் சொல்லலாம்? அப்படி திண்மங்களோட பண்புகள் இயல்புகள் என்ன சொல்லலாம்? எனி ஐடியா? தல உருக்களால் ஆக்கப்பட்டது. ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம் சார். இப்ப இங்க கவனிங்க. இப்ப நான் உங்களுக்கு கேமராவுக்கு முன்னுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இப்ப இது ஒரு கைத்தொலைபேசி வந்த ஒரு பெட்டி. இப்ப இந்த பெட்டியை பார்க்கும் பொழுது இப்ப இது பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இதுல மொத்தம் எத்தனை முகங்கள் இருக்குது? 6 முகங்கள். 6 முகங்கள் இருக்குது. அப்ப அந்த மகள் ஒரு ஆள் படிச்சு சொன்னீங்க சரியா, தல உருவங்களால ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பு ஏற்றுக்கொள்ளலாம். சரி, இப்ப இது ஒரு திண்மம். இப்ப இந்த திண்மத்தை என்னால எப்படி பார்க்க முடிகின்றது? சும்மா ஒயிட் போர்ட்ல வரைகிறதுக்கும் இப்படி கையில வச்சு பாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நான் இங்க இந்த பெட்டியை இப்ப எப்படி நான் ஹேண்டில் பண்றேன், எப்படி இதை நான் பாக்குறேன்?
தொட்டுணர முடியும். வெரி குட் வெரி குட். அந்த வார்த்தையை கேட்கறதுக்காண்டி தான் கேட்டேன். அதாவது திண்மங்களை தொட்டு உணர முடியும். அதாவது முப்பரிமாண பொருட்கள் தான் திண்மங்கள்னு சொல்றேன். எப்படியாப்பட்ட பொருட்கள்? முப்பரிமாண பொருள். முப்பரிமாணம். நீளம், அகலம், உயரம், 3 டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விளங்கிச்சா? அப்படி 3 இதுகளும் காணப்படுமா இருந்தா அவ்வாறான பொருட்களுக்கு பெயர் சொல்றது திண்மங்கள்னு சொல்றோம். ஓகே, கிளியர்? கிளியரா ஓம் சார். சார்? இப்ப இந்த திண்மத்துக்கு என்ன பேர்? இந்த திண்மத்துக்கு பேர் சொல்ல இயலுமா? ஓ சார், கணவர். இந்த திண்மத்துக்கு என்ன பேர் சொல்றது? கனவுரு. கனவுரு. சார், வேற என்ன இருக்கு திண்மங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது? இப்ப கனவுருவையே கொஞ்சம் விசேடமா சொல்லலாம். கனவுருவையே கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எல்லா பக்கங்களும் எல்லா முகங்களும் சமனாக காணப்படுமா இருந்தா அந்த திண்மத்துக்கு என்ன பெயர் சொல்றது விசேடமாக? சதுரமுகி. சதுரமுகி. அந்த அந்த திண்மத்துக்கு பெயர் சொல்றது சதுரமுகி. அப்ப கனவுரு ஒரு திண்மம், சதுரமுகி ஒரு திண்மம். வேற ஏதாவது திண்மங்கள்? நான்முகி. சார், ஓகே. அப்படி திண்மங்கள் இருக்குது. சரி, இப்ப இத எந்த திண்மத்துக்கு சொல்லலாம்? இத இப்படி ரவுண்ட் ஷேப்ல இருந்து இந்த பக்கமும் ஒரு வட்டமுகம், இங்கிட்டும் ஒரு வட்டமுகம் இருந்தா அதுக்கு என்ன பேர்? உருளை. உருளை. வெரி குட், உருளை. சரியா? அப்ப இவ்வாறான திண்மங்கள் காணப்படுகின்றது. சரியா? அப்ப அதுல முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கனவுருவின் மேற்றள பரப்பளவு. முதலாவது தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, கனவுருவின் மேற்றள பரப்பளவு. ஓகேவா? போட்டீங்களா? ஓகே சார். சார், அப்ப கனவுரு ஒன்று உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் எல்லாத்துக்கும். சரியா? கனவுரு ஒன்று உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியும். கனவுருக்கு மொத்தம் எத்தனை முகம்? கனவுரு 6 முகம் சார். 6 முகம். கனவுருக்கு மொத்தம் 6 முகங்கள் உண்டு. அதுல 3 சோடி முகங்கள் காணப்படும். எத்தனை சோடி முகங்கள் காணப்படும்? 3 சோடி. அதாவது ஒன்று நீல பக்கம், இன்னொன்று அகலம். அதை நாங்க பின்னு சொல்லுவோம். உயரத்தை நாங்க சி, அப்படி இல்லாட்டி ஏஜ், இப்படி ஏதாச்சும் ஒரு எழுத்துல போடுறது. இப்ப நான் இங்க இப்படி சின்னு சொல்லி போடுறேன். சரி, இப்படி போட்டா மகள், இப்ப இந்த பக்கம் பியா இருந்தாலும் இதுவும் கட்டாயம் என்னவா இருக்கும்? பியாக இருக்கும். இங்கிட்டு இது ஏயா இருந்தா இங்கேயும் கட்டாயம் என்னவா இருக்கும்? ஏயா இருக்கும். ஏயாக இருக்கும். அப்ப ஏ உள்ள நீளங்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்? ஏ உள்ள நீளங்கள் மொத்தம் எத்தனை இருக்கும்? 4 இருக்கும். ஏ உள்ள நீளங்கள் 4, பி உள்ள நீளங்கள் 4, சி உள்ள நீளங்கள் எத்தனை? 4. அப்ப மொத்தம் 12 விளிம்புகள். மொத்தம் எத்தனை விளிம்புகள்? 12 விளிம்புகள். அப்ப 12 விளிம்புகள் இருந்தா அப்ப அதுல ஒவ்வொரு நீளங்களும் 4 காணப்படும். ஒவ்வொரு நீளங்களும் எத்தனை காணப்படும்? 4 காணப்படும். இப்ப இதுல ஒரு முகத்துக்கு நீங்க பரப்பளவு கண்டா நீளம் தர அகலம் தானே போடுவீங்க. அப்ப நாங்க இங்க கனவுருவின் பரப்பளவு, கனவுருவின் பரப்பளவு காணும் பொழுது இந்த அடியில உள்ள பக்கத்துக்கு இந்த ஏயும் இந்த பியையும் நான் பெருக்குனா அப்ப இதே மாதிரி இன்னும் ஒரு ஏபி வரும். ஏற்றுக்கொள்றீங்களா? அப்ப அதே போல அப்ப இங்க ஏபில 2 வரும். அதே மாதிரிக்கே பிசில 2 வரும். ஓகே ஓகே சார். வேற இடத்துல 2 வரும்.
ஏசி வெரி குட். ஏசில 2 வரும். அப்ப இவ்வளவு வந்துருச்சுன்னு சொன்னா இத நான் சுருக்கமா எனக்கு எழுதணும். 2 சரியா ஏபி கூட்டல் 2 பிசி கூட்டல் 2 ஏசி. இப்படி எழுதுதானே பரப்பளவை. சார் இப்படி எழுதணும். அப்ப இப்ப இங்க அடியில உள்ள பக்கத்தை கண்டு அதை 2ஆல பெருக்கி விடுறது. அடுத்தது இன்னொரு பக்கத்தை கண்டு 2ஆல பெருக்கி விடுறது. அடுத்தது இன்னொரு பக்கத்தை கண்டு 2ஆல பெருக்கி விடுறது. அப்ப இது அவ்வளத்தையும் 2ஆல பெருக்கி விட்டா இதண்ட மொத்த மேற்றள பரப்பளவு வரும். அப்ப 2 வெளியே இருப்பாரு. எனக்குல ஒரு ஏபி கூட்டல் ஒரு பிசி கூட்டல் ஒரு ஏசி. இதுதான் அந்த சுருக்கமான சமன்பாடு. ஒரு கனவுருவின் மொத்த மேற்றள பரப்பளவு காணணுமாயிருந்தான். சரியா? ஓகே சார். சரி, குயிக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த பக்கம் ஒரு படம் ஒன்று வரைகிறேன். குயிக்கா இது நோட் பண்ணி கொள்ளுங்க. ரொம்ப சின்னதா வரைகிறோன்னு தெரியல. உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. நான் வரைஞ்சிருக்கிறது விளங்குதா? ஓம் சார். சரியா. சரி, ஓகே. சரி, என்னென்ன அளவு போட்டிருக்கேன்? என்னென்ன அளவு போட்டிருக்கேன்? 10 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர். நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் எத்தனை சென்டிமீட்டர்? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். இங்க பக்கத்துல எழுதி கொள்ளுங்க. நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 15 சென்டிமீட்டர், உயரம் நீங்க புல்லா எழுதுங்க, நான் ஷோட்டா போட்டிருக்கேன், 10 சென்டிமீட்டர். உருவின் மொத்த மேற்பரப்பளவு யாது? உருவின் மொத்த மேற்பரப்பளவு யாது? ஓகேவா? மத்தத நோட் பண்ணியாச்சா? இல்ல. மேல உள்ள படத்தை வரைஞ்சி இங்கிட்டு உள்ள நோட் பண்ணியாச்சான்னு கேட்டேன். ஓம் சார். சாரி. இப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு கனவுருவின் பரப்பளவு காணணுமாயிருந்தா கனவுருவின் பரப்பளவு கனவுருவின் பரப்பளவு காணணுமாயிருந்தா ஒவ்வொரு முகங்களையும் சரியா, அதாவது 2ஆல பெருக்கி விடும். அந்த முகத்தின் பரப்பளவு கண்டு எத்தனையால பெருக்கி விடணும்? 2ஆல பெருக்கணும். 2ஆல பெருக்கணும். அப்ப இப்ப இங்க எங்களுக்கு 3 நீளங்கள் இருக்குது. அப்ப இந்த 3 நீளங்களும் ஒரு தடவை பெருக்கிக் கொள்ளணும் கட்டாயம். அப்ப முதலாவது 20ஐயும் 10ஐயும் பெருக்குவோம் கூட்டல், இரண்டாவது 20ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். ஓகே, சரியா? ஓகே சார். இன்னொன்று எது பெருக்கணும்? 10ம் 15ஐயும் பெருக்கணும். இது அவ்வளத்தையும் கட்டாயம் இறுதியாக எத்தனையால பெருக்கணும்? 2ஆல. 2ஆல பெருக்கணும். அப்ப 20ஐயும் 10ஐயும் பெருக்குனீங்கன்னா 200. 20ஐயும் 15ஐயும் பெருக்குனீங்கன்னா 20ஐயும் 15ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 300. 300 சார். 300. 10ஐயும் 15ஐயும் பெருக்குனீங்கன்னா 150. அப்ப இப்ப இது அவ்வளத்தையும் கூட்டி அதை 2ஆல பெருக்கி விட்டா சரி. அப்ப இங்கனைக்குல 200, இங்கனைக்குல 300, 500, இங்கனைக்கு 150, 650. அப்ப 650 2ஆல பெருக்குவீங்க. அப்ப எவ்வளவு ஆன்சர்?
1300. ஆயிரத்தி முந்நூறு சரியா? ஓம் ஓகே சார். சார் திரும்ப ஒரு விளங்கப்படுத்துறேன், கவனிச்சு கொள்ளுங்க. ஒரு கனவுருல மொத்தம் எத்தனை முகங்கள்? 6 6. முகங்கள் 6 முகங்கள். அந்த 6 முகங்களும் ஒன்றுக்கொன்று எப்படி காணப்படும்? சமனா காணப்படும். ஒன்றுக்கொன்று எதிராக உள்ள முகங்கள் கட்டாயம் எப்படி காணப்படும்? சமனா காணப்படும். சமனா காணப்படும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த சைடுல உள்ளதும் இந்த சைடுல உள்ளதும் ஒரே மாய்க்கே, அப்படித்தானே? ஓம் ஓ சார். சார். அதே மாய்க்கே இந்த மேல உள்ளதும் இந்த கீழே உள்ள முகமும் எப்படி இருக்கும்? மேல உள்ளதும் கீழே உள்ளதும் ஒரே மாதிரி. ஒரே ஒரே மாதிரி இருக்கும். முன்னுக்கு ஃப்ரண்ட்ல உள்ளதும் பின்னுக்கு பேக் சைடுல உள்ளதும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி. ஒரே மாதிரி இருக்கும். அப்ப எத்தனை சோடி முகங்கள்? 3 சார். 3 சோடி சோடி. முகங்கள். அப்ப அதனாலதான் இங்க 3 சோடி எழுதி இருக்குது. ஓகேவா? ஓகே சார். ஓகே அப்ப சார். அதுல 20ஐயும் 15ஐயும் பெருக்குவோம், 20ஐயும் 10ஐயும் பெருக்குவோம், 10ஐயும் 15ஐயும் பெருக்குவோம். அப்போ ஒவ்வொரு 3 சோடி. அப்ப அந்த 3 சோடியை 2ஆல பெருக்கி விட்டா எங்களுக்கு 6 முகங்களோட பரப்பளவு என்ன செஞ்சிடும்? கிடைச்சிரும். வந்து. அப்போ ஓகேவா? அப்ப கிளியரா? ஆம் சார். அப்ப ஆன்சர் வந்து 1300 சதுர சென்டிமீட்டர். ஓகே தானே? ஓகே ஓகே சார். சார் இந்த இது ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டிதான் இதை செய்துட்டு பாடத்துக்கு போவோம் அப்படின்னு எனக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். சார் ஒரு கேள்வி சொல்றேன், குயிக்கா எழுதுங்க. சதுரமுகி வடிவான மன்னிக்கவும் கனவுரு வடிவான பெட்டி ஒன்றின் நீளம் 30 சென்டிமீட்டர், சரியா? ஓகே சார். அகலம் 25 சென்டிமீட்டர், ஓகே சார். உயரம் 15 சென்டிமீட்டர். நீளம் 30, அகலம் 25, உயரம் 15. ஓகே? சரியா? சரி சார். எனின் பெட்டியின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவை காண்க. ஒரு ஆள் வாசிங்க. உள்ள எழுதுறவங்க ஒரு ஆள் கணக்க கொஞ்சம் வாசிங்க. எங்க மகள் ஆன்சர் எவ்வளவு?
ஆன்சர் செய்து கண்டவங்க ஒரு ஆள் அனுப்பியிருக்காங்க போல. சார் 1950. ஓகே, செக் பண்ணுவோம். சரி, மற்றவங்களும் செய்திருந்தா ஆன்சர் போடுங்க. 2 1950. கொஞ்சம் இருங்க பார்ப்போம். 30ஐயும் 25ஐயும் பெருக்கணும். 30ஐயும் 25ஐயும் ஒரு சைவர் இதை 3ஆல பெருக்கினா 750 கூட்டல் நினைக்கல 25ம் 15ம். சரியா, 25ம் 15ம் இருபத்தைந்தும் 15ம் பெருக்கப்பட்டு எவ்வளவு வருது? 375. அந்த பக்கம் 300ம் 30ம் 40 15ம் 30ம் 15ம் 450. 450. அப்ப 2 பெருக்கல் அதாவது கூட்டி விடுவீங்க. 750 375 அதோட 450 கூட்டுனீங்கன்னா 1575. இத 2ஆல பெருக்கி விடுவீங்க. அத 2ஆல பெருக்கி விட்டா 3150 ஆன்சர் வந்திருக்கா? இந்த ஆன்சர் சார். சரியா? ஓகே சார். சரி, யாருக்காவது கனவுருவின் பரப்பளவு காண்றதுல சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல சார். சார். சரி, அப்ப கிளியர் தானே? சரி, இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியுத சுற்றி பெருசா அதை டீப்பா நான் எனக்குல பேச இல்லை. சரி, அப்ப அடுத்து சதுரமுகின்ற பரப்பளவு போகுமா? சார். ஓகே சார். சரி, ஓகே சார். போட்டுக்கொள்ளுங்க. சதுரமுகியின் பரப்பளவு. சதுரமுகிக்கும் எத்தனை முகங்கள் உண்டு? 6 முகங்கள். 6 முகங்கள். ஒன்றுக்கொண்டு முகங்கள் எப்படி காணப்படும்? ஒன்றுக்கொண்டு முகங்கள் கட்டாயம் எப்படி காணப்படும்? சமனாக காணப்படும். சமனாக காணப்படும். அதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல சார். சதுரமுகி சதுரமுகின்ற முகங்கள் சமன் அப்படிங்கறதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி, அப்ப சதுரமுகின்னு சொல்லி காட்டணுமா இருந்தா கட்டாயம் அதன் முகங்கள் எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு கோட்டின் மூலமாக சமன் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கணும். அப்பதான் அது ஒரு சதுரமுகி அப்படின்னு நாங்க கருத்தில் கொள்ளலாம். அப்ப அதுக்கு என்ன செய்வோம்னு சொன்னா, அதை இப்படி ஒரு சின்ன கோடு ஒன்று இப்படி போட்டு எல்லா முகங்களும் இப்படி ஒன்றுக்கொண்டு எப்படியாப்பட்டது? சமன். சமன்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஒரு முகம் ஏ அப்படிங்கிற எழுத்தை பயன்படுத்தினா ஒரு முகம் எப்படி? ஏ. ஏங்கிற முகத்தை பயன்படுத்தினோம்னா அப்ப இங்க மொத்தம் 6 முகங்கள் உண்டு. அப்ப ஒரு முகத்தின் பரப்பளவு ஒரு முகத்தின் நீளம் ஏயா இருந்தா கட்டாயம் இந்த பக்கம் என்னவா இருக்கும்? ஏயா இருக்கும். ஏயாக இருக்கும். அப்ப சார். எல்லா முகங்களுக்கும் ஒரே பரப்பளவு தான் வரப்போகுது. அப்படித்தானே? ஓம் சார். ஆகவே அப்ப சதுரமுகியின் பரப்பளவு மொத்தம் எத்தனை முகங்கள்? 6. 6 முகங்கள். இந்த 6 முகத்தை ஒரு முகத்துக்கு நீங்க நீளம் தர அகலம் போட்டீங்கன்னா ஏஐ பெருக்குவீங்க. ஆகவே சதுரமுகியின் பரப்பளவு சமன் ஏ சமன் 6a வர்க்கம். ஓகேவா? ஓகே சார். எங்கேயாவது இப்படியும் போட்டிருப்பாரு, ஏ சமன் 6l வர்க்கம்னு போட்டிருப்பாரு. இது பிழையா? இல்ல சார். இல்ல. இல்ல. இங்க கீழே உள்ள எழுத்து ஏயா இருந்தா 6a வர்க்கம்னு போட்டுக்கலாம். இங்க கீழே உள்ள எழுத்து எல்லா இருந்தா 6 என்னன்னு சொல்லி போடுவீங்க?
எல் வர்க்கம். எல் வர்க்கம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா எல் என்பது ஆங்கிலத்துல ஒரு சொல் இருக்குது. எல்ல வச்சுக்கிட்டு என்ன சொல்? நீளத்துக்கு ஆங்கிலத்துல என்னன்னு சொல்றது? லென்த். அப்படி ஒரு சொல் இருக்கா? லென்த்னு சொல்லி. ஓ சார். அதனால அந்த முன்னுக்குள்ள எழுத்து எல்ல குறியீடாக இங்க பயன்படுத்துவாங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். அப்ப இதுல முதலாவது உதாரணம். லிங்க் கட் ஆகினாலும் கட் ஆகும். உடனே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி கொள்ளுங்க. ஓகே சார். இதண்ட ஒரு பக்க நீளம் 10 சென்டிமீட்டர்னு எடுப்போம். ஒரு பக்க நீளம் எத்தனை எடுப்போம்? 18. 10 சென்டிமீட்டர். அப்ப ஒரு பக்கத்தின் நீளம் 10 சென்டிமீட்டரா இருந்தா பக்கத்துல போட்டுக்கொள்ளுங்க சதுரமுகியின் பரப்பளவு யாது? சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு யாதுன்னு போட்டுக்கொள்ளுங்க. கேள்வி. சதுரமுகியின் மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு யாது? செய்ய இயலுமா? ஆமாம் சார். அப்ப இங்க ஏக்காக எத்தனை போடணும்? இங்க ஏக்காக எத்தனை போடணும்? 10. 10 சென்டிமீட்டர் போடணும். அப்ப 10ஐயும் 10ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 100 சார். 100. ஆகவே மொத்த மேற்பரப்பின் பரப்பளவு எவ்வளவு? 100. 600. 600 மீட்டர். 600 சென்டிமீட்டர் வர்க்கம். 600 சென்டிமீட்டர் வர்க்கம். நல்லா கவனிச்சுக்கங்க புள்ள. இந்த மாதிரி கேள்வி பகுதி ஒன்றுல வரும். நீங்க 600 சரியா போட்டு விடைய போட்டுட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் போடாட்டி உங்களுக்கான புள்ளிகள் வழங்க மாட்டாரு. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? சரியா? நான் பேசுறது கேக்குதா? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி. அப்ப 600 சென்டிமீட்டர் வர்க்கம் 600 சதுர சென்டிமீட்டர். கிளியரா இது? சரி. அப்ப இப்ப உங்களுக்கு கனவுருவின் பரப்பளவுலையும் சதுரமுகியின் பரப்பளவுலையும் ஒரு ஐடியா வந்திருக்கும். அப்படியா?